வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு நிஃப்டிக்கு நிறைய பாசிட்டிவ் நியூஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்மளோட செல்ல பிள்ளைகள் எஃப்ஐஐ வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க, நிறைய சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றியும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இதனால நமக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ் தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஃபுல்லாக வீடியோ பாருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் வந்து எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டிக்கு வந்து நல்ல ட்ரிகர் பாயிண்ட் நிறையவே இருக்குது. குளோபல் ரிஸ்க் நிறைய பாசிட்டிவாக இருக்குது. இதில் வந்து ஹைலைட்டான விஷயம் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் வந்து நல்ல பாசிட்டிவாக முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியா யூகே டீல் வந்து நல்ல பாசிட்டிவாக ட்ரேட் டீல் முடிஞ்சிருக்கு. இதனால் வந்து இம்மிடியேட்டாக பெனிஃபிட் இருக்குமா அப்படிங்கிறத விட நிறைய இன்ஜினியரிங் கம்பெனிஸ் வந்து நல்ல பெனிஃபிட் ஆக போகுது. எஃப்ஐஐ ஃப்ளோ வந்து கம்மியாயிட்டு இருக்கு. அது வந்து பெரிய ஒரு விஷயம் 2026. ஸோ இவங்க பண்ணி வச்சிருக்க வேலையை தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போகிறோம். எஃப்ஏ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இந்தியா விட்டு வெளியேறாங்களா அப்படின்னு. அது வந்து இல்லை ஆமாம் அப்படிங்கிறதுக்கு அடுத்த பேஜில் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். 24,300 25,500 இந்த ரேஞ்சில் வந்தாலே எஃப்ஐ வந்து வாங்கி விற்கிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. இது வந்து அனலிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 24,000க்கு மேலேயே வருது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பேச போகிறோம். எஃப்ஐ ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா வாங்க ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஐ ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ்டா ரெடியூஸ்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவரால் நம்ம வந்து என்எஸ்சி அதிலிருந்து நம்ம எடுப்போம். என்எஸ்சி லிஸ்டட் கம்பெனிஸில் லாஸ்ட் இயர் வந்து 15% இருந்தது. இப்போ வந்து ஓவரால் வந்து 14.7 இருக்குது. பட் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிஃப்டி மிட் கேப் ஓகே மிட் கேப்பில் தான் இவங்களோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்னா இது வந்து இது வந்து எஃப்ஐ வந்து வெளியில் போகல, அவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறாங்க, அவங்க வந்து மணி ரொட்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். லார்ஜ் கேப்பில் வந்து ஹையர் தென் கரண்ட் ஓகே லார்ஜ் கேப் நிஃப்டி 50 இதில் வந்து இப்போ வந்து ரிடியூஸ் ஆயிருக்கு. ஓகே இது பர்சன்டேஜ் வந்து எக்ஸாக்டாக கொடுக்க முடியல. பட் நிஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக்ஸில் இருக்க அவங்க பங்குகளை வந்து விற்றுட்டு அதை வந்து நிஃப்டி மிட் கேப்பில் செலக்டிவ் ஸ்டாக்ஸில் போடுறாங்க. அவங்களுக்கே தெரியும் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து பாட்டமில் இருக்குது, என்னென்ன ஸ்டாக்ஸ் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் மேலே போகுது அப்படின்னு. நான் அதுக்காக தான் சொல்கிறேன், என்னோட எல்லா வீடியோலையும் நான் இதுக்காக ஹோல்டிங்ஸ் பர்சன்டேஜ் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எஃப்ஐஐ ஃப்ளோ வந்து அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட பிஸ்னஸும் பார்ப்போம், அதுக்கப்புறம் அவங்களோட மொமெண்ட்டும் பார்ப்போம், அதுக்கப்புறம் அவங்களோட ஹோல்டிங்ஸும் பார்ப்போம். ஒரு இன்வெஸ்டர் வந்து எனக்கு டெலகிராமில் இருந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் எப்படி ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் வந்து இதுதான் மெயினாக பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விட ஸ்விங்குக்கு நமக்கு யூஸ் ஆகணும். பட் சப்போஸ் ஸ்விங்கு மிஸ் ஆனால் அது வந்து மேலே வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த இதையும் பார்த்து தான் நம்ம வைக்கிறோம். மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தான் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் மெயினாக நம்ம வந்து மைண்டில் வைக்க வேண்டியது. ஸ்மால் கேப்ஸ்லையும் ஸ்லைட்லி லோயர், ஆக்சுவலாக கொஞ்சமாக லோயரில் தான் இருக்குது. அதாவது ஸ்மால் கேப்லேயும் அவங்களோட பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து மிட் கேப்பில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் என்னப்பா நிஃப்டி 50 மட்டும் இண்டெக்ஸ் மேலே போகுது, எதுக்காக லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் எதுக்காக அவ்வளோ தூரம் கீழே வந்துச்சுன்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக அது வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. எஃப்ஐஐ தான் உள்ளே வர்றதுக்கு இதோட அறிகுறி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்போயெல்லாம் நிஃப்டி சார்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். எப்போயெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தப்பையும் நான் கவனித்தேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. எப்போயெல்லாம் நிஃப்டி வந்து எந்த டைம் 24,000க்கு மேலே போகுதோ அந்த டைம்ல எல்லாம் எஃப்ஐஐ வந்து உள்ளே வர்றாங்க. அதே மாதிரி 25,000 அந்த ரேஞ்ச் 25,000 ஒரு நியர் டு ஆல் டைம் ஹை அதுக்கப்புறம் போகும்போது அவங்க வந்து வெளியேறாங்க. அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம் கடந்த ஒரு 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 வருஷம் 1.5 வருஷமா. ஸோ இதுக்கப்புறம் அந்த ட்ரெண்ட் மாறும் அப்படின்னா எப்படி சொல்லணும்னா, இப்போ வந்து நாளைக்கு சப்போஸ் நிஃப்டி வந்து 24,300க்கு மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து 200 டே மூவிங் ஆவரேஜ் 24,800 பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரிகராக நிறைய பாசிட்டிவ்ஸ் நம்ம கையில் இருக்குது. நம்ம அதையும் பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் பேஜில். ஸோ இதுதான் மெயினாக நம்ம வந்து சொல்ல வரோம். ஸோ இதனால் நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டாக்ஸ் வந்து மிட் கேப் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க லாங் டேர்முக்கு, அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இன்னொன்று நிஃப்டி அதாவது லார்ஜ் கேப் வந்து ரொம்ப கம்மியான வேல்யூவேஷனில் இப்போ கிடச்சிட்டு இருக்கு. அதுதான் மெயினாக சொல்ல வரேன். ஏன்னா அவங்க வந்து எஃப்ஏ வந்து இன்னைக்கு மாறுவாங்க, நாளைக்கு மாறுவாங்க. பட் இதில் வந்து நம்ம மெயினாக பார்க்குறது வந்து பிஇஎல் வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான கம்பெனி. டிஃபென்ஸ் ஆர்டர் புக்கு, கவர்மெண்ட் கேபெக்ஸ் தீம், இன்ஸ்டிடியூஷனல் ஃபேவரட்டாக இருக்குது. இது வந்து இல்லாமல் நமக்கு வந்து டிஃபென்ஸ் தீமே கிடையாது இந்தியா பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ஒரு முக்கிய பங்கு
நிர்வகிக்குது. இதோட சார்ட் பாருங்க. இது வந்து ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு மேலே தான் போயிட்டு இருக்கு. 418 இப்போதைக்கு இருக்கு. கிட்டத்தட்ட ₹400 கிடைச்சது. 398 ₹400 கிடைச்ச ஸ்டாக் இப்போ வந்து ஒரு 418 அந்த மாதிரி இருக்கு. சீப்பான ஸ்டாக்கு. அதாவது பிரைஸ் வந்து சீப்பா இருக்கு. பட் இது வந்து லாங் டேர்முக்கு சூப்பரான கம்பெனி. இன்னொன்று நிப்டி பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இதோட பல்ஸும் பாசிட்டிவா இருக்கும். அடுத்து வந்து பிஎஸ்சி வந்து சொல்லவே வேணாம். ட்ரேடிங் வால்யூம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக நிறையவே சான்ஸ் இருக்கு. ஐபிஓ ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாகுது. ஆப்ஷன் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆக நிறையவே சான்ஸ் இருக்கு. எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸ் வந்து இன்னுமே இம்ப்ரூவ் ஆக சான்ஸ் இருக்கு. பிஎஸ்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி. இன்னுமே என்எஸ்சி உள்ள வர தடுமாறுது. ஸோ வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து இதுவுமே பாசிட்டிவ் ட்ரிகராக இருக்கும். இருந்தாலும் பிஎஸ்சிக்கு அந்த ஒரு ஃபோமோ இன்னுமே இருக்க தான் செய்யுது. ஸோ பிஎஸ்சி சார்ட் பாருங்கள். இது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல எல்லாம் நிறைய பேர் ஒரு 3000 அந்த ரேஞ்சில் வெளியேறிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன ஆகும் ஒரு பயத்தில். பட் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை வந்து 4500 பக்கத்திலே கொண்டு போயிட்டு இப்போதைக்கு வந்து கொஞ்சம் கீழே இறக்கிட்டு இருக்காங்க. இதுவுமே நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. அதுக்கு கீழே சப்போர்ட்னா 3500 இருக்குது. பட் அந்த அளவுக்குலாம் இந்த ஸ்டாக் வருமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். இது வந்து இப்போதைக்கு சப்போர்ட்டில் இருக்குது. நிப்டி பாசிட்டிவில் போனால் இதுவுமே நல்ல பாசிட்டிவ் வர நிறைய சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. அடுத்து வந்து முக்கியமான ஒரு கம்பெனி சிடிஎஸ்எல். ஸோ பிஎஸ்சி எப்படி முக்கியமானதோ அதே மாதிரி தான் சிடிஎஸ்எல்லும். சிடிஎஸ்எல் வந்து ரொம்ப 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 முக்கியமான கம்பெனி. டிமாண்ட் அக்கௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனால் இதுக்கு இப்போ நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருந்தால் இது உங்களுக்கும் பாசிட்டிவ். ஏன்னா நிப்டி வந்து பாசிட்டிவில் போகும்போது கேபிட்டல் மார்க்கெட்டும் இது வந்து இதுக்குமே பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த கம்பெனி வந்து நிறைய பேர் வந்து லாக் ஆகிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டைமில். இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அள்ளித்தரப்போகுதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா பாசிட்டிவ் தான். நமக்கு வந்து பாசிட்டிவ் ட்ரிகர் வந்தால் தான் நமக்கு அதெல்லாம் தெரியும். பட் இது வந்து ஓவரால் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கு பாருங்க. இப்போதைக்கு ஒரு சின்ன ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் பிரேக் பண்ணிட்டு ஸ்லோப் ட்ரெண்டையும் பிரேக் பண்ணணும். ஏன்னா 200 மூவிங் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதை கடந்து போச்சுன்னா இது வந்து நல்ல ஒரு ட்ரிகர் ஆகும். இருந்தாலும் அது வந்து சின்ன ஒரு கேப் அப்பில் கூட அந்த மாதிரி கடந்து போகும். ஏன்னா நிப்டி வந்து நம்ம பார்த்தோம்ல, எங்கெல்லாம் ரெசிஸ்டன்ட் இருக்கோ அதெல்லாம் கேப் அப்பில் கடந்து போயிடுறாங்க ஈஸியாக. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு எல்லா இடத்துலையுமே அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். நிப்டி சார்ட்டை எகைன் பார்ப்போம். இங்கே பாருங்கள் எங்கெங்கே அதாவது ஹரிசாண்டல் ட்ரெண்ட் அது ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இருக்கோ அதெல்லாமே ஒரு சின்ன சின்ன கேப் அப்லேயே கடந்து போயிருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்டாக்கும் கடந்து போக நிறைய சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறேன். இது ஃபுல்லாக ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். அடுத்து வந்து முக்கியமான ஒரு ஸ்டாக்கு நெட்வெப். இந்த ஸ்டாக்கில் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் எந்த அளவுக்கு கீழே கரெக்ஷன் வந்தது நிறைய பேர் கேட்டாங்க என்ன அப்படின்னு. இது வந்து என்கிட்ட கேட்டால் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நல்ல ஒரு ப்ராஃபிட் நடந்திருக்கு. இது வந்து நல்ல ஒரு வேல்யூவேஷனில் ஹையர் வேல்யூவேஷனில் இருக்குது. ஏஐ சர்வர், டேட்டா சென்டர் தீமு, ஹையர் க்ரோத்து எல்லாமே இருக்குது. பட் வொலாட்டிலிட்டியும் அதுக்கு தக்கன அதே மாதிரி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கம்பெனி வந்து இதோட சார்ட் பேட்டர்ன் பார்த்துடலாம். இந்த கம்பெனி நெட்வொர்க்குக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் அதாவது ஸ்லோப்பு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை பார்த்து தான் போயிட்டே இருக்குது. ஆல் டைம் ஹை இங்கே இருக்குது. ஓகே 5200 இதுவுமே நம்ம வந்து ரீசெண்ட் டைமில் வச்சுக்கிட்டு இருந்தோம். பட் பாருங்கள் 2-3 கேண்டலில் ஒரு 2 கேண்டலில் 3800 இருந்த ப்ரைஸ் வந்து 2 நாளில் 4700 வரைக்கும் போகிறதுக்கு நல்ல ஒரு வொலாட்டிலிட்டி இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் நல்லா இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு கன்வின்ஷன் நமக்கு இருக்கணும். எந்த அளவுக்கு மேலே போதோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை பாருங்க, உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு. இந்த அளவுக்கு கீழே விழுந்தது. நிப்டி வந்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா இதோட தீம்லாம் இன்னுமே அந்த அளவுக்கு கூல் டவுன் ஆகலை. அதுக்கு முன்னாடி நம்ம வெளியேறது நல்லது தான், அது நம்ம சொல்கிறது கரெக்டு தான். பட் இந்த ஸ்டாக் வந்து நல்ல டிமாண்டில் இருக்குது. ஃபியூச்சருக்கு நல்ல ஒரு ஸ்டாக்காக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ஏஐ வந்து இன்னுமே டிமாண்ட் இப்போ தான் ஸ்டார்ட்டே ஆயிருக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏஐ டேட்டா சென்டர் பிஸ்னஸ். அடுத்து வந்து கைனஸ் டெக்னாலஜி. இந்த கம்பெனி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கம்பெனி. ரொம்ப சீப்பாக கிடச்சிட்டு இருக்கு. ஏஐ, இஎம்எஸ், டிஃபென்ஸ் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஓவரால் பிஸ்னஸை இவங்க கையில் வச்சுட்டு இருக்காங்க. லாங் டேர்முக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலாக இந்த கம்பெனி வந்து நல்ல இருக்குது. அதேமாதிரி ஒரு வேறு கம்பெனியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இஎம்எஸ் கம்பெனி எல்லாமே கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்ல ஒரு சீப் வேல்யூவேஷனில் இப்போதைக்கு இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதோட சார்ட் பேட்டர்ன் பார்த்துடலாம். கைனஸ் இதோட ட்ரெண்ட் லைன் பாருங்கள், ரொம்ப கீழே தான் இருக்குது. இப்போதைக்கு ஒரு 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 இமீடியட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது ஒரு 3400 அந்த ரேஞ்சில். பட் அந்த ஜோனை கடந்துருச்சு அப்படின்னா ஸ்லோப் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். அங்கேயுமே இங்கே வந்து ஒரு அடுத்து வந்து 200 வரைச்சு 4500 அந்த ஜோன் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். பட் இதுக்கு வந்து இன்னுமே கடந்து வரணும். நிறைய பாதைகள் இருக்குது. ஏன்னா 8000 வரைக்கும் போன ஸ்டாக்கு இப்போதைக்கு 3300 இருக்குது. இன்னொன்று ஐபிஓ அந்த ரேஞ்சில் தான் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம். பட் இது வந்து நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க கம்பெனி தான், நல்ல சீப்பாக இப்போதைக்கு இருக்குது.
அடுத்து வந்து பெர்சிஸ்டன்ட். ஸோ ஐடி ஸ்டாக்லாம் நல்லா கீழே போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்குமே அதுக்கு விதிவிலக்கில் இதுவுமே கீழே போகுது. ஏஐ சர்வீசஸ் இவங்க மெயினாக பண்ணிகிட்டு இருக்காங்க. யூஎஸ் டெக்னாலஜி ஸ்பெண்டிங் வந்து இவங்களுக்கு அதிகரிக்க போகுது. ஏன்னா இப்போ வந்து நம்மளோட மணி ரேட்டு வந்து இன்னமே மணி வேல்யூ கொஞ்சம் கம்மியாச்சு, கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னா யூஎஸ் டாலரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக்லாம் நல்லா பெனிஃபிட் ஆகும். ஏன்னா யூஎஸ்க்கு தான் இவங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாரி யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து நல்லா பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ட்ரிகர் கிடைக்கும் இந்த ஸ்டாக்கு. ஏன்னா இது வந்து மிட் கேப்பில் இருக்குது. எஃப்ஐ வந்து ஃப்ளோவும் இதில் இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள், ஒரு லாஸ்ட் டைமில் வந்து எந்த அளவுக்கு கீழே விழுந்து நல்லா அடிபட்டு போச்சு. அது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டில் இருந்து தான் திரும்ப மேலே எந்திரிச்சிருக்கு. அதுவுமே பாருங்கள் 2 நாள்லேயே மேலே போயிடுச்சு. இதுவுமே நல்ல ஒரு வொலாட்டிலிட்டி இருக்கும். இந்த ஸ்டாக்கு லாங் டேர்முக்கு நீங்கள் பார்க்கணுன்னா மிட் கேப்பில் ஒரு சூப்பரான ஸ்டாக்கு ஐடி சர்வீசஸில். ஸோ அடுத்து வந்து 2 நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க 2 ஸ்டாக்கை பற்றி. ஒருத்தர் வந்து கேபிஐடியை பற்றி கேட்டிருந்தாரு. இவங்க வந்து ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர், இவி சாஃப்ட்வேர், இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபியூச்சருக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேர் சர்வீசஸில் இருக்க ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களோட கஸ்டமர் வந்து பிஎம்டபிள்யூ, மெர்சிடிஸ், ரெனால்ட், வால்வோ, குளோபல் ஓஇஎம்ஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இதில் இருக்க ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா, யூரோப் ஆட்டோ டிமாண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ப்ராஜெக்ட் டிலே வர சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. வேல்யூவேஷன் வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது இந்த ஸ்டாக்கு. அதாவது நியர் டேர்மில் ஒரு மாடரேஷன் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பெரிய ஒரு ரிஸ்க் இந்த கம்பெனியில் இருக்குது. 2027 growth வந்து ப்ரெஷராக இருக்கும், கொஞ்சம் கம்மியாக ஸ்லோ டவுன் ஆகுமா அப்படின்னு அனலிஸ்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்படி ஆச்சு அப்படின்னா, இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து நிறைய ஆர்டர்ஸ்லாம் இன்னுமே எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ரீசெண்ட் டைமில் வந்து யூஎஸ்டி டாலரில் வந்து 349 மில்லியன் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் 2027 growth வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொன்று, இதில் வந்து எஃப்ஏ வந்து வெளியில் போனாலும் ஒரு பக்கம் டிஏஐ வந்து நல்லா அக்குமுலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிஏஐ வந்து கூடுறாங்க. பட் டிஏஐ கூட்டினா இமீடியட்டாக நம்ம கிடையாது. நம்மளோட செல்ல பிள்ளைகள் எஃப்ஏ வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது. இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 550 வந்துருச்சு. எங்கே இருந்த ஸ்டாக்கு இந்த கம்பெனியில் நிறைய பேர் லாக் ஆகிருக்கு. நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஃபேவரட்டாக இருந்தது எல்லாரோட போர்ட்ஃபோலியோ, எல்லாரோட வாட்ச் லிஸ்ட்லையும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இந்த கம்பெனி வந்து லாங் டேர்ம் நல்ல ஸ்டோரி நல்லா இருக்குது. இருந்தாலும் ஷார்ட் டேர்மில் நிறைய கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். ஸோ நமக்கு வந்து மொமெண்டம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து உள்ளே போயிட்டுருக்கோம். இன்னொருத்தர் வந்து ஓஎன்ஜிசி வந்து லார்ஜ் கேப்பு, ஆர்எஸ்ஐ வந்து 25 கீழே இருக்குது, நியூ என்ட்ரி போடலாமா அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பட் இது வந்து என்னோட ஸ்டைலில் நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறத பார்த்தலாம். எஃப்ஐஏ பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ். டிவிடெண்ட் வந்து 5.57 கிடைக்குது. ஸோ இது ரெண்டுமே நல்லா பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 310 அந்த ரேஞ்சில் போன ஸ்டாக்கு இப்போ வந்து 230 கிடைக்குது. சப்போஸ் இன்னுமே கீழே போனால் உங்களுக்கு இன்னொரு டிவிடெண்ட் கிடைக்கும். அதனால் இது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைனில் இருக்குது. இன்னொன்று, ஆர்எஸ்ஐ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 30 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இது வந்து ஒரு 230 சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே சின்னதாக ரீபவுண்ட் ஆகுது. வால்யூம் வந்து ட்ரை அப் ஆகிருக்கு. இது வந்து பாசிட்டிவ் சைனு. இந்த மாதிரி ஆச்சுன்னா பாசிட்டிவ் சைனு. ஒரு ஸ்விங்குக்கு மேபி எடுக்கலாமா அப்படின்னு ஒரு ஒரு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே உங்கள் ரிஸ்க் தான். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸ்ட்டை கேட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ ஒரு சின்ன எஜுகேஷன் பர்பஸ் தான். உங்களுக்கு ஒரு இந்த ஸ்டாக்லாம் இருக்குது, இந்த மாதிரி லைனில் இருக்குது அப்படின்னு நான் ஒரு என்னோட ஸ்டைலில் நான் ஒரு லேர்னிங்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான் என்னோட ஸ்டைல். அவ்வளோதான். மேக்ஸிமம் வந்து நம்மளோட டாபிக்ஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த ஸ்டாக்ல எல்லாம் நீங்கள் வந்து என்ன ஃபேவரட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டாக்லாம் எப்படி இருக்க போகுது, நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்க போகுது அப்படின்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.